கூட்டம் கரூரில் நடந்துச்சு. சுபாஷ் சந்திரபோஸ் சிலை இருக்குது, அது பக்கத்தில் ஒரு மேடையை போட்டு வச்சுருந்தோம். நம்ம சிந்தானிப்பட்டி பெரிய ஹசரத் சிராஜின் அஹமது ரஷாதி தாமத் பரக்காத்துக்கும் ஹசரத் அவங்க வந்திருந்தாங்க. ஸ்டேஜ் போட்டு பெரிய ஸ்டேஜ் லைட்டிங்லாம் பண்ணி ஸ்பீக்கருக்கெல்லாம் கட்டி சுதந்திர விழா நடத்தணும். இப்போ எத்தனை பேர் உட்காந்துருக்கோம்? 3 பேருக்கு எக்ஸ்ட்ரா 2 பேர் உட்காந்தாங்க. அஜத்மார்கள் இல்லாமல் எக்ஸ்ட்ரா 5 பேர் வந்தாங்க. மகரிப் பிறகு ஹசரத் அவங்க பேச ஆரம்பிக்கும் பொழுது சொன்னாங்க, நான் இங்கே பேச வந்தது அல்லாஹ்வுக்காண்டி பேச வந்திருக்கு. நீங்கள் ஒருத்தர் வந்தாலும் நான் இன்ஷா அல்லாஹ் முழுமையாக பேசுவேன் அப்படின்னு சொன்னாங்க. பேச ஆரம்பித்து 1/4 மணி நேரம் ஆச்சு, அரை மணி நேரம் ஆச்சு, கொஞ்சம் கொஞ்சமாக எல்லாம் வந்துகிட்டே இருந்தாங்க. கடைசியாக எவ்வளோ பேர் வந்திருப்பாங்க போனால்? கடைசியாக ஓரளவுக்கு வந்தாங்க. ஹைர். அப்போ நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது ஸலவாத் ஓதுவது அல்லாஹு தாலாவிற்கு பிரியமான அமல். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க, மன் கால ஜஸல்லாஹு அன்னா முஹம்மதன் மா ஹுவ அஹ்லுஹு அத்அப 70 அல்ஃப ஸபாஹ். இந்த ஸலவாத்தை யார் ஒரு தடவை ஓதுகின்றார்களோ 70 மலக்குமார்கள் 1000 நாட்கள் வரை இதனுடைய நன்மையை எழுதி எழுதி கலைத்து விடுகிறார்கள். ஒரு 2-3 செகண்ட்ல சொல்லிடலாம். இந்த ஸலவாத்தை யார் சொல்றாங்களோ 70 மலக்குமார்கள் அந்த நன்மை எழுதுவாங்களாம். எத்தனை நாள் எழுதுவாங்க? 1000 நாட்கள் வரை எழுதி எழுதி டயர்ட் ஆயிடுவாங்க. மலக்குமார்களே டயர்ட் ஆயிடுவாங்க. அப்படிப்பட்ட ஸலவாத்தை நபி அவங்க சொல்லி கொடுத்துருக்குறாங்க. ஜஸல்லாஹு அன்னா முஹம்மதன் மா ஹுவ அஹ்லுஹு. ஜஸல்லாஹு சொல்லுங்க, ஜஸல்லாஹு அன்னா முஹம்மதன் மா ஹுவ அஹ்லுஹு. ஒரு தடவை சொன்னாவே இந்த நன்மை. 1000 நாட்கள் வரை 70 மலக்குமார்கள் இதனுடைய நன்மை எழுதி எழுதி கலைத்து விடுவார்கள் என்பதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்லியிருக்கிறாங்க. இந்த மாதிரி நிறைய ஸலவாத்துகள் இருக்குது. ஒரு ஹதீஸில் நபி அவங்க சொன்னாங்க, யார் இந்த ஸலவாத்தை வளமையாக ஓதி வருகின்றார்களோ வஜபத் லஹுல் ஜன்னா, அவருக்கு சொர்க்கம் கட்டாயமாகிவிட்டது என்பதாக சொல்லியிருக்கிறாங்க. அல்லாஹும்ம சொல்லுங்க, அன்சிலுஹுல் மக்அதல் முகர்ரப இந்தக யௌமல் கியாமா. இது ஒரு ஸலவாத். இதை யார் வளமையா அடிக்கடி ஓதிட்டே இருக்கிறாங்களோ அவங்களுக்கு சொர்க்கம் வாஜிபாகி விடும் என்பதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்லியிருக்கிறாங்க. ஒன்னே ரசூலுல்லாஹின் மீது நமக்கு அன்பு இருக்கிறது என்பதை வெளிப்படுத்துவதற்கு 2 வழிகள் இருக்கிறது. 2 வழிகள் இருக்குது. ஒன்னே நாவினால் ரசூலுல்லாவை புகழ்வது. ஸலவாத் இருக்குதே அது புகழ் தான். அது ஸலவாத் ஓதுறது இருக்குதே அது ரசூலுல்லாவை புகழ்வது, ரசூலுல்லாவுடைய பெருமையை பாராட்டுதல் தான். இப்போ ஒன்று நாவினால் சொல்றது, அதிகமாக ஸலவாத் சொல்றது. 2வது இருக்குதே ஃபெஇலி, செயலால் நாயகத்தினுடைய சுன்னத்துகளை வெளிப்படுத்துறது. செயலால் நாவினால் ஸலவாத் சொல்வது, செயலால் நபியினுடைய லைஃப் ஸ்டைலை நம்முடைய வாழ்க்கையில் வெளிப்படுத்துறது. லைஃப் ஸ்டைல்னா என்னங்க? வாழ்க்கையில் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொன்று பிடிக்கும். ஒருத்தருக்கு கத்திரிக்காய் பிடிக்கும், ஒருத்தருக்கு கத்திரிக்காய் பிடிக்காது, ஒருத்தருக்கு உருளைக்கிழங்கு பிடிக்கும், ஒருத்தருக்கு இப்படி சாப்பிட பிடிக்கும், ஒருத்தருக்கு இப்படி சாப்பிட பிடிக்காது, ஒருத்தருக்கு இப்படி ட்ரெஸ் பண்ண தான் பிடிக்கும், ஒருத்தருக்கு இப்படி ட்ரெஸ் பண்ண பிடிக்கும். ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு ஹேபிட் இருக்கும், ஒரு பழக்க வழக்கங்கள். நம்ம எல்லாருமே நம்முடைய பழக்க வழக்கங்களை எப்படி ஆக்கணும் அப்படின்னு சொன்னால் நபி அவங்க சொன்ன மாதிரி, நபி அவங்க விரும்புகிற மாதிரி ஆக்கி கொள்ள வேண்டும். அதுதான் நபியினுடைய மஹப்பத்திலேயே ஆக உயர்ந்தது. ஸலவாத்தினுடைய நன்மைகள் எவ்வளவு முக்கியமோ அதே அளவு செயலால் நபி அவங்களுடைய வாழ்க்கையை நாம் பிரதிபலிக்கணும். நபி அவங்களுடைய சொல், செயல், அங்கீகாரம், இந்த 3ஐயுமே நம்முடைய வாழ்க்கையிலே நாம் கடைபிடிப்பதற்காக முயற்சி செய்து கொண்டே இருக்க வேண்டும். சஹாபா பெருமக்கள் நாயகத்தினுடைய வழிமுறைகளை எல்லா நிலையிலும் பின்பற்றினாங்க. எல்லா நிலையிலும். பொதுவாக நமக்கெல்லாம் ஆண்கள்லாம் பொதுவாக நம்ம எல்லாம் பயான்கள் கேட்குறோம்.
ஜும்மா பயானில் கேட்குறோம், மற்ற நேரங்களில் கேட்குறோம். கேட்டுட்டு நம்ம ஏதாவது ஒன்று செய்யணும், இதன்படி அமல் செய்யணும், இப்படி செய்யணும் அப்படின்னு நம்ம நினைப்போம். ஆனால் சில நேரத்தில் அதன்படி நம்ம செயல்பட முடியாமல் எது தடுக்கும் அப்படின்னா நம்ம மனசு தடுக்கும், நஃப்ஸ் இருக்குதே அது தடுக்கும். நஃப்ஸ் இருக்குதே செலவாத்து சொல்ல விட்டுரும், செலவு சொல்லிக்கிட்டே தனிப்பட்ட அது அது பிரைவேட் அது. ஆனால் அமல் செய்கிறது இருக்குதுல்ல, அமல் செய்கிறது இருக்குதே அது எல்லாருக்கும் அது பார்வையில் படும். அப்போ அதை செய்தாருக்கிறானே விட மாட்டான். இப்போ நஃப்ஸ்ன்னு சொல்லும் அதை செய்யாத, அது வேணாம் அப்படின்னு சொல்லும். எப்படி சொல்ல வேணாம் அப்படின்னா, டைம் ஆகிட்டு இருக்கு, நீங்கள் இப்படி செஞ்சீங்கன்னா யாராவது இதை பார்த்துருவாங்க, யாராவது இதை சொல்லுவாங்க, ஏதாவது நினச்சிட்டாங்க, அவங்க ஏதாவது நினச்சிக்குவாங்க, மாமா ஏதாவது நினச்சிக்குவார், பெருத்தா ஏதாவது சொல்லுவார், தாதிமா ஏதாவது சொல்லுவாங்க, இப்படின்னு அடுத்தவங்களை காட்டி ஷைத்தான் நம்மளை அமல் செய்ய விடாமல் தடுத்துருவான். சஹாபாக்கள் அதையெல்லாம் பார்க்க மாட்டாங்க. இவங்க என்ன சொல்லுவாங்க, அவங்க என்ன சொல்லுவாங்க, அதை பார்க்க மாட்டாங்க. ரசூலுல்லாஹ் சொல்லிட்டாங்கன்னா அதை அப்படியே பின்பற்றக்கூடியவங்களாக இருந்தாங்க. நம்ம எல்லாம் கேள்விப்பட்டிருக்கக்கூடிய பிரபல்யமான ஒரு வரலாற்று நிகழ்ச்சி, ஒரு அரசனுடைய விருந்து, அரசனுடைய சபையில் அரண்மனையில் விருந்து, ஒரு சஹாபிக்கு விருந்து கொடுக்கப்படுகிறது. அந்த சஹாபி முஸ்லீம்களினுடைய தூதராக, அம்பாசிடராக அங்கே அந்த நாட்டுக்கு போயிருக்கிறார். மிகப்பெரிய அரசர், உதாரணமாக ட்ரம்ப்னு வச்சுங்களேன், உதாரணமாக ட்ரம்ப்பினுடைய வெள்ளை மாளிகையிலே அவருக்கு விருந்து கொடுக்குறாங்க. அப்போ விருந்து கொடுக்குறாங்க அப்படின்னு சொன்னால், அரசனுடைய விருந்துன்னா எல்லா முக்கியமான செனட்டுகள், எம்பி, மந்திரிகள், அமைச்சர்கள் இவங்கெல்லாம் இருப்பாங்க. இப்போ முக்கியஸ்தர்கள்லாம் எல்லாம் உட்காந்துருக்குறாங்க. அந்த சாபி சாப்பிட்டுட்டு இருக்காங்க. ரிபி இப்னு ஆமிர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவங்க சாப்பிட்டுட்டு இருக்கிறாங்க. சாப்பிடும் பொழுது சோத்தினுடைய பருக்கை கீழே விழுந்துருச்சு, ரொட்டியோ அல்லது சோறோ கீழே விழுந்துருச்சு. நபி அவங்க சொல்லியிருக்கிறாங்க, நீங்கள் சாப்பிடும் பொழுது கீழே விழுந்துருச்சு அப்படின்னா என்ன செய்யணுங்க, அதை எடுத்து சாப்பிடணும். அதில் மண்ணு படக்கூடாது, தூசி படக்கூடாதுங்கிறக்காண்டி தான் தஸ்தர் விரித்து அதில் தட்டு வச்சு சாப்பிடுங்கன்னு சொல்லியிருக்கிறாங்க. அப்போ அரசனுடைய சபை கீழே விழுந்துருச்சு. அப்போ அதை எடுத்து என்ன செய்கிறாரு, தட்டில் போட்டு சாப்பிட்றார். பக்கத்தில் இருக்கிறவர் இருக்காரு, அவர் இப்படி இடிக்கிறார். என்னப்பா நீ எங்கே வந்து என்ன பண்ணிட்டு இருக்கிற, அது ஒரு தரம் தாழ்ந்த செயல் தானே. இப்போ நம்ம கல்யாண வீட்டில் எல்லாம் விருந்து சாப்பிட்டுட்டு இருக்கிறோம், சாப்பிட லெக் பீஸ் எடுத்து கடிக்கிறோம், டக்குன்னு கீழே வந்துருச்சு. இப்போ என்ன செய்வோம் சொல்லுங்கள், எடுக்கவா செய்வோம்? கீழே உட்காந்து சாப்பிட்டா எடுப்போம். தஸ்தரில் இப்போ உட்காந்து சாப்பிட்றோம்ல, பள்ளிவாசலில் உட்காந்து தஸ்தர் விரித்து சகன்லையோ அல்லது தனியாகவோ சாப்பிட்டோம்னா என்ன செய்வோம், எடுத்து சாப்பிடுவோம். கல்யாண வீட்டில் உட்காந்து சாப்பிட்டா எடுக்க மாட்டோம், அது மண் ஒட்டிடுச்சு, ஏதாவது ஒரு காரணம் சொல்லுவோம். ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, மண் ஒட்டினா அந்த மண்ணை சுத்தம் செய்து அதை உண்ணுங்கள் என்பதாக சொல்லியிருக்கிறாங்க. ஹைர். அப்போ அந்த சாபி பக்கத்தில் உட்கார்ந்து இருக்கிறவர் இடிக்கிறார். என்னப்பா இங்கே வந்து இப்படி பண்ணுறையே அப்படின்னு சொல்லி அவர் இப்படி பார்த்தாங்க. அந்த சஹாபி பார்த்துட்டு சொன்னாங்க, அதுருக்கு சுன்னத ஹபீபி லிஹாதிஹில் ஹுமகா, இந்த மடையர்களுக்காக என் நேசர் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய சுன்னத்தை நான் விட்டு விடுவேனா? இவங்க ஏதாவது நினச்சிக்குவாங்கன்னு சொல்லி என்னுடைய நபியினுடைய சுன்னத்தை நான் எப்படி விட முடியும் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. ஆக எல்லா நிலையிலும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய சுன்னத்துகளை நாம் பின்பற்றுவதற்காக முயற்சி செய்ய வேண்டும். அல்லாஹு தஆலா நமக்கும் முழு உம்மத்திற்கும் விளங்கி அமல் செய்ய தௌஃபீக் செய்வானாக. பசங்களுக்கான இல்லைங்க, அந்த ஆதியில் மஃபாஸ் வந்தாங்க. மஃபாஸ் அசருக்கு பின்னாடி மஃபாஸ் எங்க கீழே போயிட்டாங்க. மஃபாஸ். நிகழ்ச்சியின் அடுத்தபடியாக ஹாஃபில் பசுபதிபாளையத்தை சார்ந்த ஹாஃபில்
மஃபாஸ் அவர்கள் கிராத் ஓதுவார்கள். أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. الرحمن علم القرآن خلق الإنسان علمه البيان. الشمس والقمر بحسبان والنجم والشجر يسجدان. والسماء رفعها ووضع الميزان ألا تطغوا في الميزان وأقيموا الوزن بالقسط ولا تخسروا الميزان. والأرض وضعها للأنام فيها فاكهة والنخل ذات الأكمام والحب ذو العصف والريحان. فبأي آلاء ربكما تكذبان. صدق الله العظيم. அடுத்தபடியாக கீதம் ஹாஃபில் அப்துல் ரஹ்மான் அவர்கள். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வதஆலா வபரகாத்துஹு. யா நபி யா நபி யா நபி யா நபி யா நபி யா நபி அன்த கைருன் நபி. يا نبي يا نبي يا نبي يا نبي يا نبي يا نبي أنت خير النبي. உங்களை போல் இனி உலகில் யாரும் பிறந்ததில்லை, உங்களை போல் இனி பிறக்க போவதில்லை யா நபி. உங்களை போல் இனி உலகில் யாரும் பிறந்ததில்லை, உங்களை போல் இனி பிறக்க போவதில்லை யா நபி. உங்கள் மதி முகத்தை பார்த்த எல்லோருக்கும் சந்திரனோ சூரியனோ தங்கமோ என்று சொல்வார். உங்கள் மதி முகத்தை பார்த்த எல்லோருமே
சந்திரனோ சூரியனோ தங்கமோ என்று சொல்வார். யா நபி யா நபி யா நபி யா நபி யா நபி யா நபி அன்த கைருன் நபி. நீங்கள் பிறந்த அன்று பல அதிசயங்கள் விழுந்தழுதான் ஷைத்தான் தன் தலையில் மண்ணை போட்டான். நீங்கள் பிறந்த அன்று பல அதிசயங்கள் விழுந்தழுதான் ஷைத்தான் தன் தலையில் மண்ணை போட்டான். கெட்டோமே அழுதோமே கதறி அழுதான் ஷைத்தான். கெட்டோமே அழுதோமே கதறி அழுதான் ஷைத்தான். 8 திசையும் கேட்க இப்லீஸ் அழுதான். 8 திசையும் கேட்க இப்லீஸ் அழுதான். யா நபி யா நபி யா நபி யா நபி யா நபி யா நபி அன்த கைருன் நபி. ஒற்றி வறண்டிருந்த 6 குளங்கள் எல்லாம் நீங்கள் பிறந்த அன்று நிரம்பி வழிந்ததே. வற்றி வறண்டிருந்த 6 குளங்கள் எல்லாம் நீங்கள் பிறந்த அன்று நிரம்பி வழிந்ததே. பட்ட மரங்கள் எல்லாம் பச்சை மரமாகின. மயிலும் குயிலும் வண்ண பூராயினமும். மயிலும் குயிலும் வண்ண பூராயினமும் கூடி மகிழ்ந்ததே நீங்கள் பிறந்த அன்று. யா நபி யா நபி யா நபி யா நபி யா நபி யா நபி அன்த கைருன் நபி. அலங்கரித்து கொண்டான் தன்னை தானே அல்லாஹ். அலங்கரித்து கொண்டான் தன்னை தானே அல்லாஹ். 8 சுவர்க்கத்தையும் அலங்கரித்தான் அல்லாஹ். அலங்கரித்து கொண்டான் தன்னை தானே அல்லாஹ். 8 சுவர்க்கத்தையும் அலங்கரித்தான் அல்லாஹ். மூடினான் மூடினான் நரகத்தை மூடினான். மூடினான் மூடினான் நரகத்தை மூடினான். ஆதி மீலாதுன் நபி ஸல்லல்லாஹ். ஆதி மீலாதுன் நபி ஸல்லல்லாஹ். யா நபி யா நபி யா நபி யா நபி யா நபி யா நபி அன்த கைருன் நபி. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி. இன்ஷா அல்லாஹ் அடுத்ததாக நமது கரூர் வட்டார ஜமாஅத் உலமாவினுடைய தலைவர், லாலாய்பேட்டை ஜாமியா மஸ்ஜிதினுடைய தலைமை இமாம் மௌலானா மௌலவி ஜஃபருல்லா தாவூதி ஹசரத் கிப்லா அவர்கள் வாழ்த்துரை வழங்குவார்கள். أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. الحمد لله رب العالمين والصلاة والسلام على سيد المرسلين. قال الله تعالى إنك لعلى خلق عليم. صدق الله العلي العليم. اللهم صل على سيدنا مولانا محمد وعلى آل محمد وبارك وسلم عليهم.
கரூர் வட்டார ஜமாத் உலமா சபையின் சார்பாக நடக்கக்கூடிய இந்த மீலாது விழாவுக்கு வருகை தந்துள்ள கண்ணியமிக்க உலமாக்கள், ஜமாத்தார்கள், மஸ்ஜிதினுடைய நிர்வாக பெருமக்கள் அனைவருக்கும் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா பரகாத்துஹு. இந்த வருடம் மீலாது என்பது 1500வது வருடத்தினுடைய மீலாதாகும். அதாவது உலக முஸ்லீம்களால், பல கோடி முஸ்லீம்களால் நடத்தப்படக்கூடிய இந்த மீலாது 1500வது வருடத்தினுடைய மீலாது. இந்த சிறப்பை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களைத் தவிர வேறு யாரும் இப்படிப்பட்ட ஒரு வாய்ப்பை பெறவில்லை. அப்படி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலா அவர்களை பற்றி கூறுகின்ற போது, வரஃபஅனா லக ذிக்ரக், நபியே உம்முடைய கீர்த்தியை, கண்ணியத்தை நாம் உயர்த்திருக்கின்றோம் என்று அல்லாஹு தஆலா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றி அல்லாஹு தஆலா கூறுகின்றான். உலகம் முழுவதும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய சிறப்பை பற்றி, மகத்தான குணத்தை பற்றியும் அவருடைய வாழ்க்கை வரலாற்றை பற்றி பேசப்படுகின்றது. உலகத்திலே எந்த ஒரு தலைவரை பற்றி இவ்வாறாக பேசப்பட்டதில்லை. என்று சொன்னால், வரஃபஅனா லக ذிக்ரக், நபியே உம்முடைய கண்ணியத்தை நாம் உயர்த்திருக்கின்றோம், உன்னுடைய கீர்த்தியை உயர்த்திருக்கின்றோம் என்று அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றி அல்லாஹு தஆலா இவ்வாறு கூறுகின்றான். நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய குணத்தை பற்றி அல்லாஹு தஆலா கூறுகின்ற போது, இன்னக லஅலா ஹுலுகின் அலீம், நபியே நீங்கள் ஒரு மகத்தான ஒரு குணத்தின் மீது இருக்கின்றேன் என்று அல்லாஹு தஆலா கூறுகின்றான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தம்முடைய நற்குணத்தால் எதிரிகளையும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய குணத்தால் வென்றார்கள். ஃபுத்திஹத்தில் மதீனா பில் அஹ்லாக்கி, அதாவது அந்த மதீனா என்று சொல்லக்கூடிய அந்த தேசத்தை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தம்முடைய குணத்தால் வென்றார்கள். மற்ற தேசங்களெல்லாம் போர்களை கொண்டு வென்றாலும் கூட நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய குணத்தால் அந்த மதீனா என்ற தேசத்தை, அந்த மதீனா என்ற நகரத்தை தன்னுடைய நற்குணத்தால் வென்றார்கள் என்று சொல்லப்படுகின்றது. அந்த அளவுக்கு நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நற்குணத்தின் நாயகராக, ஒரு மகத்தான குணமுடையவராக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் திகழ்ந்திருக்கின்றார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தோன்றிய அந்த காலத்திலே அரபுகளிடத்திலே அவர்கள் தலைமுறையாக அவர்கள் சண்டையிட்டு வந்தார்கள். பல நூற்றாண்டுகளாக அவர்கள் சண்டையிட்டு வந்தார்கள். ஆனால் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவருடைய சகோதரத்துவம் உடையவர்களாக, சமாதானம் உடையவர்களாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த மக்களை வாழ வைத்தார்கள். அவர்கள் உண்பதற்கு உணவு இல்லை என்று சொன்னாலும் கூட, சாப்பிடுவதற்கு உணவு இல்லை என்று சொன்னாலும் கூட அவர்கள் சண்டையிடாமல் அவர்கள் இருக்க மாட்டார்கள். அப்படி சண்டையிட்டு பழகிய அந்த மக்களை அவர்கள் சமாதானம் உடையவர்களாக, சகோதரன் உடையவர்களாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மாற்றினார்கள். ஹஜ்ருல் அஸ்வத் என்று சொல்லக்கூடிய அந்த கல்லை கஅபத்துல்லாவிலே பதிக்க வேண்டும். யார் பதிப்பது என்ற ஒரு பிரச்சனை வருகின்றது. அந்த கல்லை எந்த கோத்திரத்தினர் யார் பதிப்பது என்ற ஒரு பிரச்சனை வருகின்ற போது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த மக்களிடத்திலே ஒரு அழகான ஒரு தீர்வை சொன்னார்கள். அதாவது தன்னுடைய
தோளினுடைய துண்டிலே அந்த கல்லை வைத்து எல்லோருடைய பிரதிநிதியும் பிடிக்கச் சொன்னார்கள். எல்லோரும் பிடியுங்கள், எல்லோரும் சேர்ந்து அந்த கல்லை வையுங்கள் என்று ஒரு அழகான ஒரு தீர்வை அண்ணலம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த அழகிய ஒரு தீர்வை கொடுத்து எல்லோரையும் சமாதானப்படுத்தினார்கள். எல்லோருக்கும் அந்த உரிமையை கொடுத்தார்கள். என்று சொன்னால் அவர்களுக்கு மத்தியிலே இதை யார் பதிப்பது என்ற ஒரு பிரச்சனை வந்தது. ஆனால் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அனைத்திலும் அழகிய முன்மாதிரியான நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த ஹஜ்ருல் அஸ்வதுடைய கல்லிலே அந்த மக்களிடத்திலே ஒரு அழகிய ஒரு தீர்வை, ஒரு தீர்க்கமான ஒரு முடிவை, ஒரு சிறப்பான ஒரு முடிவை, எல்லோருக்கும் உரிய உரிமையை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பெற்றுக் கொடுத்தார்கள். ஆக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்க்கையிலே நமக்கு எல்லா பிரச்சனைகளுக்கும் தீர்வு இருக்கின்றது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்க்கையிலே நமக்கு எல்லா விஷயங்களிலும் முன்மாதிரி இருக்கின்றது. அத்தகைய நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்க்கையை பற்றி நாம் கேட்பதற்கும் நாம் பேசுவதற்கும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்க்கையை நாம் எடுத்து நடப்பதற்குரிய ஒரு விழாதான் இந்த மீலாது உடைய விழாவாகும். காலமெல்லாம் நம்முடைய கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்க்கையை பின்பற்றி வாழ்கின்ற பாக்கியத்தை வல்ல ரஹ்மான் அல்லாஹு ஜல்ல ஷானுஹு வ தஆலா நம் அனைவருக்கும் தந்து அருள்புரிவானாக. ஆமீன். வாஹ தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹ். அடுத்தபடியாக வாழ்த்துரை வழங்குவதற்காக மௌலானா மௌலவி அல் ஹாஃபில் முஹம்மது இஸ்மாயில் யூசுஃபி காந்திகிராமம் பள்ளியினுடைய இமாம் அவர்களை அழைக்கின்றோம். السلام عليكم ورحمة الله تعالى وبركاته. الحمد لله رب العالمين والصلاة والسلام على أشرف المرسلين وعلى آله وصحبه أجمعين. أما بعد، فقد قال الله تعالى في كلامه القديم والفرقان المجيد بعد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم. يا أيها النبي إنا أرسلناك شاهدا ومبشرا ونذيرا وداعيا إلى الله بإذنه وسراجا منيرا. صدق الله مولانا العظيم. கனிமிக்க அல்லாஹ்வினுடைய நல்லடியார்களே, உலமா பெருமக்களே, அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா அவனுடைய பேர் அருளாலும் பெரும் கிருபையாலும் அகிலத்தின் அருள் கொடை இந்த பிரபஞ்சத்தின் பேர் அற்புத பிறப்பாக பேர் அற்புத வாழ்விற்கு சொந்தக்காரரான பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களை நினைவு கூறக்கூடிய ஒரு மகத்தான மீலாது விழாவிலே நாம் எல்லாம் வீற்றிருக்கின்றோம். கனிமிக்க அல்லாஹ்வினுடைய நல்லடியார்களே, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எந்த அளவுக்கு ஒரு பேர் அற்புதமான பிறப்புக்குரியவர்களாக பேர் அற்புதமான வாழ்வுக்குரியவர்களாக இருக்கிறார்கள் என்பதாக சொன்னால், உலகம் தோன்றிய காலத்திலிருந்து இன்னும் சொல்ல வேண்டும் என்பதாக சொன்னால், உலகம் படைக்கப்படுவதற்கு முன்பதாக இருந்தே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றி இந்த உலகத்தில் பேசப்பட்டு கொண்டுதான் இருக்கின்றது. கனிமிக்க அல்லாஹ்வினுடைய நல்லடியார்களே, உலகம் படைக்கப்படுவதற்கு முன்னதாகவே, உலகத்திலே உயிரினங்கள் வந்து வாழ்வதற்கு முன்னதாகவே ஆலமே அர்வாஹ், உயிர்களுடைய உலகம் என்பதாக ஒரு உலகம், ஆதி மனிதர் ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்களிலிருந்து இந்த உலகத்திற்கு வர இருக்கக்கூடிய இறுதி காலத்தினுடைய கடைசி மனித பிறப்பு வரைக்கும் அத்தனை உயிர்களை ஆலமே அர்வாஹிலே, அந்த உயிர்களினுடைய உலகத்திலே அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா ஒன்று கூட்டி முழு மனித சமுதாயத்திடத்திலும் ஒரு உடன்படிக்கை செய்தான். அதே போல் இந்த உலகத்திற்கு வர இருக்கக்கூடிய கிட்டத்தட்ட 1,24,000க்கு மேற்பட்ட அந்த நபிமார்களுடைய அந்த உயிர்களை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் தனியாக ஒரு சபையிலே ஒன்று கூட்டுகின்றான். உலகம் மனித சமுதாயத்தின் அனைத்து உயிர்கள் ஒரு இடத்திலே, வானுலகத்திலே நபிமார்களுடைய உயிர்களை மட்டும் அல்லாஹ் ஒரு இடத்திலே ஒன்று கூட்டி விட்டு
அந்த நபிமார்களிடத்திலே அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றி பேசினான். குறிப்பாக நம்முடைய மூத்த உலமாக்கள் சொல்வார்கள், உலகம் படைக்கப்படுவதற்கு முன்னதாகவே அல்லாஹ் நடத்திய மீலாது மாநாடு என்பதாக சொல்வார்கள். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் குர்ஆன்ல சொல்கின்றான், وَإِذْ أَخَذَ اللَّهُ مِيثَاقَ النَّبِيِّينَ لَمَا آتَيْتُكُم مِّن كِتَابٍ وَحِكْمَةٍ. ஒட்டுமொத்த நபிமார்களுடைய அந்த உயிர்களை ஒன்று கூட்டி அல்லாஹ் அந்த நபிமார்களிடத்தில் சொன்னான், உங்களை எல்லாம் நான் நபியாக தேர்ந்தெடுத்திருக்கேன். நீங்கள் எல்லாம் இதற்கு பிறகு உலகத்தில் இறை தூதர்களாக நபிமார்களாக நீங்கள் உலகத்திற்கு செல்ல இருக்கிறீர்கள். உங்கள் ஒவ்வொருவருக்கும் நாம் ஒரு கிதாபை வேதத்தை கொடுத்திருக்கின்றோம். உங்களுக்கு என் புறத்திலிருந்து ஹிக்மத்தான ஞானத்தையும் அந்த அறிவையும் அந்த இல்மையும் நாம் கொடுத்திருக்கின்றோம். இது அல்லாமல் அல்லாஹ் சொல்கின்றான், ثُمَّ جَاءَكُمْ رَسُولٌ مُصَدِّقٌ لِمَا مَعَكُمْ. உங்களுக்கு பிறகு இறுதி காலத்தினுடைய இறை தூதர் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வர இருக்கின்றார்கள். இறுதி நபி ஒருவர் வர இருக்கின்றார்கள். எனவே அவர்கள் வரக்கூடிய சந்தர்ப்பத்திலே லதுமினுன் பிஹி வலதன்சுருன்னா, அவருக்கு நீங்கள் உதவியாளர்களாக இருக்க வேண்டும். அந்த நபி வருவதை உங்களுடைய உம்மத்துகளுக்கு நீங்கள் சொல்ல வேண்டும். இப்படி ஒரு நபி இந்த உலகத்திற்கு வரப்போகிறார் என்பதை நீங்கள் உங்களுடைய உம்மத்துகள், உங்களுடைய சமுதாயங்களுக்கு நீங்கள் அறிவிக்க வேண்டும். அந்த நபி உங்களுடைய காலத்தில் வந்தால் நீங்கள் அந்த நபிக்கு உதவியாளராக நீங்கள் இருக்க வேண்டும். இந்த உடன்படிக்கைக்கு, இந்த ஒப்பந்தத்திற்கு நீங்கள் ஒப்புதல் அளிக்கிறீர்களா? கால அக்ரர்தும் வ அஹதும் அலா தாலிக மிஸ்ரி, இதற்கு நீங்கள் கட்டுப்படுகிறீர்களா என்பதாக சொல்லி அல்லாஹ் நபிமார்களுடைய அந்த உயிர்களிடத்திலே அல்லாஹ் கேட்டான். காலு அக்ரர்னா, நபிமார்களுடைய உயிர்கள் அந்த அருவாகிலே சொன்னது, நாங்கள் இதற்கு உடன்படுகின்றோம் யா அல்லாஹ், நீ என்ன சொன்னாயோ அதை நாங்கள் கேட்கின்றோம். நாங்கள் உலகத்திற்கு சென்று இறுதி நபி பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை குறித்து நாங்கள் பேசுகிறோம் என்பதாக ஆலமே அருவாகிலே நபிமார்களுடைய உயிர்களிடத்திலே அல்லாஹ் ஒப்பந்தத்தை வாங்கினான். கால ஃபஷ்ஹது வ அன மஅக்கும் மினஷ் ஷாஹிதீன், நீங்களும் இதற்கு சாட்சியாக இருங்கள், நானும் இதற்கு சாட்சியாக இருக்கிறேன் என்பதாக சொல்லி அல்லாஹ் அந்த இடத்திலேயே உலகம் படைக்கப்படுவதற்கு முன்னதாகவே பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றி அல்லாஹ் நபிமார்களுடைய உயிர்களோடு பேசினான். இனிமேல் அல்லாஹ்வினுடைய நல்லடியாக உலகத்திற்கு நபிமார்கள் வந்தார்கள். ஏகத்துவ ஓரிரை கொள்கையை இந்த உலகத்திலே நிலைநாட்டினார்கள். இதற்கு அடுத்து இந்த உலகத்திலே நபிமார்கள் செய்த முதன்மையான வேலை என்ன என்பதாக சொன்னால், இறுதி காலத்திலே இறை தூதர் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வர இருக்கின்றார்கள் என்ற சுப செய்தியை தங்களுடைய உம்மத்திற்கு சொல்வதுதான் நபிமார்களின் முதன்மை வேலையாகவே அல்லாஹ் இருந்தான். எனவே நபியை பற்றி அல்லாஹ் ஆலமே அருவாகிலே பேசினான். வந்த நபிமார்கள் இந்த உலகத்தில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றி பேசினார்கள். இன்று வரைக்கும் பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றி பேசப்பட்டு கொண்டிருக்கின்றது. உலகத்தினுடைய அழிவு நாள் வரைக்கும் பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றி இந்த உலகத்தில் பேசப்பட்டு கொண்டேதான் இருக்கும். இதுவே பேர் அற்புதமாக அல்லாஹ் அமைத்து வைத்திருக்கின்றான். பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை குறித்து பேசப்படுவதையே அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் பெரும் பேர் அற்புதமாக ஆக்கி வைத்திருக்கின்றான். கணித்துக்குரிய அல்லாஹ்வினுடைய நல்லடியார்களே, மனங்களை வென்ற மாமனிதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எத்தனையோ போர்களுக்கு தளபதியாக இந்த உலகத்திலே முன்னின்று அந்த போர்களை வழிநடத்தி இருக்கின்றார்கள். நமக்கெல்லாம் தெரியும், இந்த உலகத்தினுடைய போர்பட தளபதிகள் எதிரிகளை வீழ்த்தி அவர்களுடைய உயிர்களை, அவர்களுடைய உடைமைகளை எல்லாம் அபகரித்த தளபதிகளைத்தான் நாம் பார்த்திருக்கின்றோம். இதுவரைக்கும் உலகம் கண்டிராத ஒரு போர்படை தளபதி எதிரிகளினுடைய உள்ளங்களை வென்றார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அதனால்தான் நபி அவர்களுக்கு மனங்களை வென்ற மாமனிதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்பதாகத்தான் இன்றைய மீலாது விழாவினுடைய தலையங்கமாகவே கொடுக்கப்பட்டிருக்கின்றது. இனிமிக்கு அல்லாஹ்வினுடைய நல்லடியார்களே, காலமெல்லாம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களை எதிர்த்து நின்ற எத்தனையோ எதிரிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை தங்கள் உயிரை விட நேசிக்கக்கூடியவர்களாக நபி அவர்கள் மாற்றி காண்பித்தார்கள். அம்ர் இப்னு ஆஸ் ரலியல்லாஹு தஆலா நபி தோழர், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய நெருக்கத்துக்குரிய தோழராக இருந்தார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய ஆரம்ப காலத்திலே நபி அவர்களை எதிர்க்கக்கூடியவர்களாக இருந்தாங்க. அம்ர் இப்னு ஆஸ் ரலியல்லாஹு தஆலா அவங்களே சொன்னாங்க, என்னுடைய வாழ்க்கையிலே நபியை விட வெறுப்புக்குரியவர் யாரும் இல்லை. தங்களுடைய மரண தருவாயில சொன்னாங்க, தன்னுடைய மகனிடத்துல சொன்னாங்க. திரும்ப ஹஸரத் அம்ர் இப்னு ஆஸ் ரலியல்லாஹு தஆலா சொன்னாங்க, அந்த காலகட்டம் என் வாழ்க்கையின் மோசமான நிலை, அந்த நிலையில நான் மரணித்திருந்தேன் என்பதாக சொன்னா நான் நரகத்துக்கு போயிருப்பேன். அதற்கு பிறகு அல்லாஹ் எங்களுக்கு ஈமான கொடுத்தான், நபி அவங்களை நான் நேசிக்க ஆரம்பித்தேன், எங்கள் உயிரை விட நபியினுடைய அந்த கண்ணியத்தை நாங்கள் பெரிதாக விளங்கினோம், அந்த நிலையிலே நான் மரணித்திருந்தேன் என்பதாக சொன்னால் நான் சொர்க்கத்துக்கு சென்றிருப்பேன். இப்போ நபி அவங்க எங்களோட இல்லை, ஆனாலும் நான் வாழ்வின் இறுதி கட்டத்தில் இருக்கேன், நான் அல்லாஹ்விடத்தில் ஆதரவு வைக்கிறேன், இன்ஷா அல்லாஹ் அல்லாஹுடைய பொருத்தத்தை பெற்றவனாக நான் இந்த உலகத்தை விட்டு பிரிவேன் என்பதாக சொல்லி அம்ர் இப்னு ஆஸ் ரலியல்லாஹு தஆலா சொன்னாங்க. எனவே தன்னை எதிர்த்து நின்றவர்களை கூட
பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தங்களை மிகவும் நேசிக்கக்கூடிய மேன்மக்களாக நபி அவர்கள் மாற்றி காண்பித்தார்கள். எனவே அப்படிப்பட்ட மாமனிதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய வாழ்க்கையை நினைவு கூறுவதற்காகவும் அதை அறிந்து கொள்வதற்காகவும் அடுத்த தலைமுறைக்கு எடுத்துச் சொல்வதற்காகத்தான் இது போன்ற மீலாது விழாக்கள் நடைபெற்று கொண்டிருக்கின்றது. எனவே நம்முடைய உயிரில் மேலான பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நாம் நேசிக்க கடமைப்பட்டிருக்கின்றோம். அவர்களுடைய முழு வாழ்க்கை வரலாறையும் வாசிக்க கடமைப்பட்டிருக்கின்றோம். அவர்களுடைய வாழ்க்கை வரலாறை அடுத்த தலைமுறைக்கு எடுத்து சொல்ல வேண்டிய பொறுப்பும் நம் மீது இருந்து கொண்டிருக்கின்றது. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நம் அனைவர்களையும் கபூல் செய்வானாக. அல்லாஹுடைய பொருத்தத்துக்குரிய நல்லடியார்களாக ஆக்கி அருள் புரிவானாக. நாளை மறுமையிலே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவருடைய குடும்பத்தார்களோடு நம்முடைய குடும்பத்தார்களோடு சொர்க்கத்தில் பிரவேசிக்கக்கூடிய உயர்ந்த பாக்கியத்தை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நமக்கும் நம்முடைய சந்ததிகளுக்கும் தந்தல் புரிவானாக. வஆகிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா பரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹ். நிகழ்ச்சி மகரிபுடைய தொழுகைக்கு பின்பாக தொடர்ந்து நடைபெறும். தற்போது உங்களுக்காக தேநீருடைய ஏற்பாடுகள் செய்யப்பட்டு இருக்கிறது. அல்ஹம்துலில்லாஹ், கீழே தேநீருடைய ஏற்பாடு செய்யப்பட்டிருக்குது. அல்லாஹ்வுடைய கிருபையால் நிகழ்ச்சியை அல்லாஹு தஆலா கபூல் செய்து கொள்வானாக. இன்ஷா அல்லாஹ் மகரிப் பிறகு தொடர்ந்து நடக்கும். அல்ஹம்துலில்லாஹ். بسم الله الرحمن الرحيم. لله ما في السماوات وما في الأرض وإن تبدوا ما في أنفسكم أو تخفوه يحاسبكم به الله فيغفر لمن يشاء ويعذب من يشاء والله على كل شيء قدير. آمن الرسول بما أنزل إليه من ربه والمؤمنون كل آمن بالله وملائكته وكتبه ورسله لا نفرق بين أحد من رسله وقالوا سمعنا وأطعنا غفرانك ربنا وإليك المصير. لا يكلف الله نفسا إلا وسعها لها ما كسبت وعليها ما اكتسبت ربنا لا تؤاخذنا إن نسينا أو أخطأنا ربنا ولا تحمل علينا إصرا كما حملته على الذين من قبلنا ربنا ولا تحملنا ما لا طاقة لنا به واعف عنا واغفر لنا وارحمنا أنت مولانا فانصرنا على القوم الكافرين. صدق الله العلي العظيم. கிராத் ஹாஃபில் ஆதில் அவர்கள். ஆதில் கரா. أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. هو الله الذي لا إله إلا هو عالم الغيب والشهادة هو الرحمن الرحيم. هو الله الذي لا
إله إلا هو الملك القدوس السلام المؤمن المهيمن العزيز الجبار المتكبر سبحان الله عما يشركون هو الله الخالق البارئ المصور له الأسماء الحسنى يسبح له ما في السماوات والأرض وهو العزيز الحكيم صدق الله العليم. அல்ஹம்துலில்லாஹ். அன்பிற்குரிய சகோதரர்களே, நண்பர்களே, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய இந்த மீலாதுடைய நிகழ்ச்சிக்கு வருகை தந்திருக்கக்கூடிய அனைவரையும் அல்லாஹு தஆலா பொருந்திக் கொள்வானாக. பள்ளிவாசலினுடைய முத்தவள்ளிகள், நிர்வாகிகள், பொறுப்பாளர்கள் இருப்பாங்க. அவங்களுடைய முன்னிலையில் இந்த நிகழ்ச்சி நடைபெறுவதனால அவங்க அப்புறம் கொஞ்சம் மேலே வந்துட்டிங்கன்னா நல்லாயிருக்கும். வேலாயுதம் பாளையம் பள்ளியினுடைய முத்தவல்லி சாப் ஜெயின்லாப்தீன் பாய் மேலே வாங்க, இன்ஷா அல்லாஹ். வாங்க வாங்க வாங்க. வாங்க சாதிக் பாய், வாங்க வாங்க மேலே வாங்க. இன்ஷா அவ்வளோ சும்மா வந்துட்டாரா? நிகழ்ச்சியினுடைய அடுத்தபடியாக கீதம் இசைப்பதற்காக நமது சின்னப்பள்ளிவாசலினுடைய இமாம், கரூர் மாவட்ட ஜமாத்துல் உலமா துணைத் தலைவர் கே முஹ்தாருல்லா தாவூதி ஹசரத் அவர்களை அன்புடன் அழைக்கின்றோம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா. இருள் சூழும் நேரம் ஒளியாக வந்தார், இறையோனின் தூய மறை காத்து நின்றார். நபிமணியே எங்கள் நாயகமே, அருள் திருநபியே எங்கள் நாயகமே. நபிமணியே எங்கள் நாயகமே, அருள் திருநபியே எங்கள் நாயகமே. இறைவன் நமக்களித்த செல்வமே, இறுதி ரசூலே நாயகமே, இறுதி ரசூலே நாயகமே. நபிமணியே எங்கள் நாயகமே, அருள் திருநபியே எங்கள் நாயகமே. அப்துல்லாவின் செல்வராக அவதரித்தார், அன்னை ஆமினாவின் மடியினிலே தவழ்ந்து வந்தார். அப்துல்லாவின் செல்வராக அவதரித்தார், அன்னை ஆமினாவின் மடியினிலே தவழ்ந்து வந்தார். ஏழை நலம் காக்க இங்கு பிறந்து வந்தார், நம் கல்லமெல்லாம் உள்ளம் போற்றும் கருண நபி, நம் கல்லமெல்லாம் உள்ளம் போற்றும் கருண நபி. நபிமணியே எங்கள் நாயகமே, அருள் திருநபியே எங்கள் நாயகமே. கல்லாலும் கொடியவர்கள் தாக்கிடினும், கடும் சொல்லாலும் புரியாதோர் கூறிடினும். கல்லாலும் கொடியவர்கள் தாக்கிடினும்,
கடும் சொல்லாலும் புரியாதோர் கூறிடினும் ஒன்று குலம் ஒன்றிருவன் என்ற நபி ஒன்று குலம் ஒன்றிருவன் என்ற நபி மக்கள் இதயத்திலே வாழுகின்ற தூய நபி மக்கள் இதயத்திலே வாழுகின்ற தூய நபி நபிமணியே எங்கள் நாயகமே அருள் திரு நபியே எங்கள் நாயகமே நபிமணியே எங்கள் நாயகமே அருள் திரு நபியே எங்கள் நாயகமே எங்கள் நாயகமே எங்கள் நாயகமே. நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பெருமைகளை பற்றி பேசக்கூடிய இந்த சபை பரக்கத்தான சபை. நம்ம சொர்க்கத்தினுடைய மையப்பகுதிக்கு அப்படி வந்துருங்களேன், கொஞ்சம் அப்படி ஓரத்திலே இருக்கமே, கொஞ்சம் மையப்பகுதிக்கு வந்துருங்க, அப்படி வந்துருங்க, வாங்க முன்னால் வாங்க. பள்ளியினுடைய நிர்வாகிகள் தயவு செஞ்சு மேலே வாங்க. கமால் பாய் வாங்க, அஸ்ரஃப் அலி ஹாஜியார் வாங்க, கொஞ்சம் வாங்க, மேலே வாங்க. அல்ஹம்துலில்லாஹ், பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றி பேசுவதற்கும் கேட்பதற்கும் அல்லாஹ் கிருபை செஞ்சிருக்கிறான். பொதுவாக பிரியம் என்பது உலகத்தில் மனிதர்கள்ட்ட நாம் வைக்கக்கூடிய பிரியம் ஒரு நாள் இல்லாட்டாலும் ஒரு நாள் என்ன செய்யும், சலிப்பாயிரும். அவன் ரொம்ப நேசிக்கக்கூடிய மனைவின்னு வச்சுக்கிடுவோங்களேன், கண்ணே தேனே கனியே அமுதே அப்படின்லாம் வர்ணிப்போம். ஆனால் ஒரு நேரம் வரும்போது போடி அந்த பக்கம்ன்றோம் இல்லையா? ஆனால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ் மேலே உள்ள பிரியம் அவர்களை பற்றி கேட்க 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 இன்னும் அதிகரித்து கொண்டே இருக்கும். அதனால் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றி பேசக்கூடிய நாவுகள் பரக்கத் பொருந்தியது, அவர்களை பற்றி கேட்கக்கூடிய காதுகள் பரக்கத் பொருந்தியது. அந்த சபையில் நாம் அமர்ந்திருக்கோம் அப்படின்னா அந்த சபை பரக்கத் பொருந்தியது. அதனால் இறுதி வரைக்கும் நமக்கு கிடைக்கக்கூடிய விஷயங்களை நம்முடைய உள்ளத்தில் நிறுத்தி அதை செயல்படுத்துவதற்குண்டான நியத்தோடு நம்ம அமர்ந்து இந்த சபையினுடைய நிறை வரைக்கும் இருப்போமேயானால் அல்லாஹு தஆலா கண்டிப்பாக கேட்ட விஷயங்களை செயல்படுத்துவதற்குண்டான தௌஃபீக்கை நிச்சயம் தந்தருள்வான், நாம் அனைவருக்கும் தந்தருள்வானாக. அடுத்தபடியாக வரவேற்புரை நிகழ்த்துவதற்காக நமது ஈதுகா பள்ளிவாசல் இமாம் மௌலானா மௌலவி அல் ஹாஃபில் ஏ அன்வர்தீன் தாவூதி அவர்களை அன்புடன் அழைக்கின்றோம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு. சத்தமே வரலையோ, பதில் சொல்லுங்க. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு. மாஷா அல்லாஹ். சலாம் சொல்வது சுன்னத், அதுக்கு பதில் சொல்வது என்னங்க, வாஜிப். வாஜிப்னா கட்டாயம், பதில் சொல்லியா. சொன்னவங்களுக்கு கொஞ்சமாக கேட்குற மாதிரி இருந்தால் சந்தோஷப்படுவாங்க. அகிலத்திற்கு ஒரு அருட்கொடையாம் அண்ணல் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வாழ்க்கை வரலாறு பற்றி தெரிந்து கொள்வதற்காக, தெரிந்து அமல் செய்து முழு மனித சமுதாயத்திற்கும் எல்லோரும் நாம் எத்தி வைக்க வேண்டும் என்ற உயர்ந்த எண்ணத்திலே இங்கே வருகை தந்திருக்கக்கூடிய கரூர் மற்றும் சுற்றுவட்டார அனைத்து பள்ளிவாசல்களின் முத்தவல்லிகள், செயலாளர்கள், நிர்வாக பெருமக்கள், மஸ்ஜிதினுடைய இமாம்கள், உலமா பெருமக்கள் மற்றும் மதரசாக்களிலிருந்து வருகை தந்திருக்கக்கூடிய மதரசாவின் நிர்வாகிகள், மதரசாவினுடைய உஸ்தாத்மார்கள், பல மஹல்லாக்களிலிருந்து
இந்த நல்ல பரக்கத்தான மஜ்லிஸிலே கலந்து கொள்வதற்காக பல மஸ்ஜிதுகளிலிருந்து வருகை தந்திருக்கக்கூடிய ஜமாத்தார்கள் அனைவரையும் கரூர் நகர ஜமாத் உலமாவின் சார்பாகவும் எங்கள் பள்ளியின் சார்பாகவும் வருக வருகை அன்போடு வரவேற்கின்றோம். அல்லாஹு தாலா நம்முடைய வருகைகளை நமக்கும் முழு மனித சமுதாயத்திற்கும் பலன் மிக்கதாக ஆக்கியருள்வானாக. அஸ்ஸலாமு அலைக்கும். அல்ஹம்துலில்லாஹ். அடுத்தபடியாக துவக்க உரை நிகழ்த்துவதற்காக நமது மாவட்ட ஜமாத்துல் உலமாவுடைய செயலாளர் பஜார் பள்ளியினுடைய இமாம் அவர்கள் மௌலானா மௌலவி அல் ஹாஃபில் ஏ அபுல் ஹசன் ஷாதலி தாவூதிய ஹசரத் அவர்களை அன்புடன் அழைக்கின்றோம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு. சுப்ஹானக லா இல்ம லனா இல்லா மா அல்லம்தனா இன்னக அன்தல் அலீமுல் ஹகீம். நஹ்மதுஹு வ நுஸல்லி அலா ரசூலிஹில் கரீம். قال الله تعالى في الفرقان العليم والفرقان المجيد: أعوذ بالله من الشيطان الرجيم. قل إن كنتم تحبون الله فاتبعوني يحببكم الله فيغفر لكم ذنوبكم والله غفور رحيم. قال رسول الله صلى الله عليه وسلم: إنما الأعمال بالنية وإنما لامرئ ما نوى أو كما قال عليه الصلاة والسلام. அல்லாஹுடைய கிருபையால் அல்லாஹிற்கு மிகவும் பிடித்த இடமான பள்ளியிலே நடந்து கொண்டிருக்கக்கூடிய இந்த மீலாது விழாவிலே கலந்து கொள்ளக்கூடிய ஒரு பாக்கியத்தை, வாய்ப்பை அல்லாஹ் நமக்கு தந்திருக்கின்றான். இந்த கூட்டத்திற்கு தலைமையேற்று நடத்தி கொண்டிருக்கக்கூடிய தலைவர் அவர்களே, மேலும் இந்த கூட்டத்திற்கு முன்னிலை வகிக்கக்கூடிய கரூர் நகரம், அதை சுற்றி இருக்கக்கூடிய பள்ளியினுடைய முத்தவல்லிகள் மற்றும் நிர்வாகிகளே, கரூர் ஜமாத்துல் உலமாவின் சார்பாக இந்த கூட்டம் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கின்றது. இதற்கு முன்னால் எல்லாம் இந்த வருடம் அல்லாஹுடைய கிருபையால் தமிழ் மாநில ஜமாத்துல் உலமாவின் சார்பாக மாபெரும் மீலாது மாநாடு கடந்த சில தினங்களுக்கு முன்னால் பள்ளப்பட்டியில் நடைபெற்றது. மேலும் அன்று காலை மாநில ஜமாத்துல் உலமாவுடைய செயற்குழு கூட்டமும், அன்று மாலை ஹாஜி ஹபீப் ஷாதி மஹாலிலே மீலாது மாநாடும் நடைபெற்றது. கிட்டத்தட்ட ஒரு மாத காலமாக உலமா பெருமக்கள் அந்த நிகழ்வுக்காக வேண்டி அரும்பாடுபட்டார்கள். அந்த நிகழ்வை நல்ல முறையிலே அல்லாஹு தாலா அமைத்து கொடுத்தான். கரூர் நகரத்தை பொறுத்த வரைக்கும் மீலாது விழா ஏற்பாடு செய்யக்கூடிய நேரத்தில் சமய நல்லிணக்கம் விழா அப்படிங்கக்கூடிய ஒன்றையும் சேர்த்து செய்வது நம்முடைய வழக்கமாக இருந்து கொண்டிருக்கின்றது. கிட்டத்தட்ட நீண்ட நாட்களாக முஸ்லீம்கள் மற்றும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பற்றி அறிந்து கொள்வது மட்டுமல்லாமல் முஸ்லீம் அல்லாத மக்களும் அறிந்து கொள்ள வேண்டும், மாற்று சமயத்தவர்களும் இதில் கலந்து கொண்டு தங்களுடைய கருத்துக்களை பரிமாற வேண்டும் என்ற நன்னோக்கிலே கடந்த பல வருடங்களாகவே குறிப்பாக பெரிய பள்ளி வாசலில் இந்த நிகழ்ச்சி, மீலாதுடைய நிகழ்ச்சி நடைபெறும். அப்படி மீலாது விழா நிகழ்ச்சி நடைபெறக்கூடிய நேரத்தில் சமய நல்லிணக்கமும் சமய நல்லிணக்க விழாவும் சேர்ந்து நடைபெறும். இந்த வருடம் ஒரு பெரிய மீலாது மாநாடு நடைபெற்றதின் காரணமாக
சமய நல்லிணக்க விழாவை தவிர்த்து வெறும் மீலாது விழா என்று நாம் குறுகிய காலமாக இருப்பதின் காரணமாக ஏற்பாடு செய்து அல்லாஹுடைய கிருபையால் இப்பொழுது அது நடந்து கொண்டிருக்கின்றது. இந்த மீலாது விழாவிலே பேசுவதற்காக வேண்டி, நம்முடைய சிறப்புக்குரிய சிறப்புரை ஆற்றுவதற்காக வேண்டி திண்டுக்கல்லிலிருந்து மௌலானா மௌலவி காரி அல்ஹாஜ் ASM முகமது ஹாரூன் தாவூதி ஃபாசிலே தேவபந்தி மலாஹிரி, முதல்வர் அல் ஃபையாமுல் உலூம் பெண்கள் மதரசா திண்டுக்கல், அங்கிருந்து வருகை தந்திருக்கின்றார்கள். பல்வேறு வேலைகளுக்கு மத்தியிலும் நாம் கேட்டுக்கொண்டதுக்கெனங்க அவர்கள் தங்களுடைய வேலைகளை எல்லாம் ஒதுக்கி வைத்துவிட்டு இந்த நிகழ்ச்சிக்கு வருகை தந்திருக்கின்றார்கள். அல்லாஹ் அவர்களின் வருகையும் மற்றும் சுற்று வட்டாரத்திலிருந்து வந்திருக்கக்கூடிய உலமா பெருமக்கள், பள்ளிவாசலுடைய முத்தவல்லிகள், நிர்வாகிகள் அனைவருடைய வருகையும் ஜமாத்துடைய வருகையும் கபூல் செய்வானாக. உங்களுக்கெல்லாம் ஒரு வேண்டுகோள் என்னன்னு சொல்லி கேட்டால், ஹசரத் அவங்க சொன்னாங்க, இப்ராஹிம் மௌலானா, பிரியம் மொஹப்பத், இந்த மொஹப்பத் இருக்குதே, உலகத்தில் மனிதர்கள் மேலே வைக்கக்கூடிய மொஹப்பத், அது ஒரு தற்காலிகமானது. உதாரணமாக அவரை பற்றியே சொன்னார், மனைவி மேலே சில நேரங்களில் முகப்பத்தை அதிகமாக வச்சுருப்போம். கண்ணே மணியே மானே மயிலெல்லாம் கூப்பிடுவோம். சில நேரங்களில் கோவங்கையும் வந்துருச்சுன்னா அதுக்கு நேர் மாற்றமான வார்த்தைகளை வச்சு என்ன செய்வோம், அவங்கள நம்ம கூப்பிடுவோம். அதனால் அந்த முகப்பத்தெல்லாம் ஒரு நிரந்தரமான முகப்பத் இல்லை. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மேலே உண்டான முகப்பத் தான் ஒரு பரிசுத்தமான முகப்பத்துன்னு சொல்லி ஹஸரத் அவர்கள் தங்களை வைத்து ஒரு முன்னுதாரணமாக நமக்கு சொன்னாங்க. இப்போ என்னன்னு சொல்லி கேட்டிங்கன்னா, சிறப்புரை ஆற்றுவதற்கான ஹஸரத் வந்திருக்காங்க. எனக்கு துவக்க உரைன்னு சொல்லி கொடுத்துருக்குறாங்க. அதனால் துவக்க உரையில் என்ன பேசுறதுன்னு எனக்கு சரியாக தெரியல. இருந்தாலும் ஒரு சில வார்த்தைகளை நான் பேசி துவங்கி வைத்து விடுகின்றேன். ஹஸரத் அவர்கள் சிறப்புரை ஆற்றி அதை நிறைவு செய்வார்கள். இப்போ முகப்பத் இருக்குதே, முகப்பத் இரண்டு வகையான முகப்பத் இருக்கு. ஒன்று இருக்குதே இயற்கை முகப்பத், இன்னொன்று இருக்கின்றது செயற்கை முகப்பத். இயற்கை முகப்பத், செயற்கை முகப்பத், எனக்கு தெரிஞ்ச விஷயத்தை நான் சொல்கிறேன். இப்போ இந்த இயற்கை முகப்பத்துனா என்னங்க, செயற்கை முகப்பத்துனா என்னங்க? இயற்கை முகப்பத் இருக்குதே, அது ஒருத்தர் மேலே இயற்கையிலேயே வரும். ஒருத்தரை பார்த்தாலே அவங்கள்ட்ட பேசணும்னு சொல்லி ஒரு எண்ணம் வரும். ஒருத்தருடைய குரல் இனிமையாக இருக்கும், அதை கேட்டால் ஒரு முகப்பத், நம்மளே அறியாமலேயே ஒரு முகப்பத் வருது பார்த்தீங்களா, அதுதான் ஒரு இயற்கையான முகப்பத். உதாரணமாக ஹஸரத் அவங்க சொன்ன மாதிரி மனைவி மேலே வரக்கூடிய முகப்பத் இருக்குதே, அது இயற்கையான முகப்பத். அது இயற்கையான முகப்பத். உலமாக்கல்ல 1-2 பேர் இருக்கிறாங்க, மாஷா அல்லாஹ், அவங்க நல்லாவே முகப்பத்தாக இருப்பாங்க. குறிப்பாக மனைவிட்ட அதிகமாக முகப்பத்தாக இருக்கிறது உலமாக்கல் தான் நான் நினைக்கிறேன். ஏன்னா நான் ஆலிமா இருக்கிறனால சொல்கிறேன், மற்றவங்களும் இருப்பாங்க. இப்போ மனைவி மேலே வரக்கூடிய முகப்பத் இருக்குது, அது இயற்கையிலேயே அந்த முகப்பத் வரும். தாய் தந்தையர் மேலே இருக்கக்கூடிய முகப்பத் இருக்குது, அதுவும் இயற்கை முகப்பத் தான். இயற்கையிலே அத்தா அம்மா மேலே பிரியம் இருக்கும். அதே மாதிரி குழந்தைகள் மேலே வரக்கூடிய முகப்பத் இருக்குது, அதுவும் ரொம்ப பவர்ஃபுல்லான முகப்பத். அது குழந்தைகளுக்காண்டி தான் எல்லாம் அப்படிங்கிற மாதிரி இருக்கும். இப்போ இயற்கை முகப்பத் வலுவானதா அல்ல செயற்கை முகப்பத் வலுவானதா? எந்த முகப்பத் ரொம்ப மஸ்பூத் முகப்பத், அதாவது ஒரு ஒரு ஆழமான முகப்பத் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, இயற்கையில் வரக்கூடிய முகப்பத் இருக்குதே, அது தற்காலிகமானது தான். அது கொஞ்ச நாளைக்கு இருக்கும். மௌலானா சொன்ன மாதிரி கொஞ்ச நாள் கழித்து போகிறதுக்கும் வாய்ப்பு உண்டு. கொஞ்ச நாள் கழித்து அந்த இயற்கை முகப்பத் நீங்கிறதுக்கும் வாய்ப்புகள் உண்டு. உதாரணமாக மனைவி மேலே முகப்பத் வச்சுருக்காரு, அந்த அம்மாவுடைய செயல்பாடுகள்லாம் பார்க்குறாரு. ஆரம்பத்தில் முகப்பத்தாக தான் இருந்தார் ரொம்ப, இப்போ என்ன ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லி கேட்டால், அந்த செயல்பாடுகள்லாம் பார்த்துட்டு அதுக்கடுத்து வேறு பக்கம் ஒரு முகப்பத் போகுது.
அப்போ இது வந்து என்னென்னு சொல்லி கேட்டிங்கன்னா ஒரு நிரந்தரமான முகப்பத் கிடையாது. நிரந்தரமான முகப்பத் கிடையாது. உங்களுக்கு ஒரு உதாரணம் சொல்கிறேன். ஹசரத் அவங்க பேச இருக்கிறாங்க, இருந்தாலும் துவக்க வரைங்கிறனால கொஞ்சம் நேரம் பேசிட்டு இப்போ ஹசரத் பேசுவாங்க. இப்போ ஒரு தாய் வந்து மகன் மேலே ரொம்ப பிரியமாக இருக்கிறாங்க. யார் மேலே பிரியமாக இருக்காங்க? மகன் மேலே அளவு கடந்த பாசம் மகன். அப்போ இந்த தாய் என்ன செய்கிறாங்க, மகனுக்கு கல்யாணம் முடிக்கிறாங்க. இப்படி கல்யாணம் முடிக்க போகும்போது பொண்ணு பார்ப்பாங்க. தாய் தந்தை தானே பொண்ணு பார்க்குறாங்க. அந்த காலத்தில் அப்படி தான் பார்த்துட்டு இருந்தாங்க. எல்லா காலையும் அப்படி பார்க்குறது தான் நல்லது. இப்போ தாய் தந்தையர் வந்து என்ன செய்கிறாங்க, முகப்பத் தாய் நல்ல பெண்ணை போய் தேர்ந்தெடுக்கிறாங்க. என் பையனுக்கு நல்ல மனைவி, நல்ல பெண்ணாக இருக்கணும், நல்ல குணமுள்ள பெண்ணு. நல்ல அப்போ ஒரு மனைவி ஒரு பையனை தேர்ந்தெடுத்துட்றாங்க, ஒரு அந்த பெண்ணை தேர்ந்தெடுத்துட்றாங்க. இப்போ அந்த மருமக வீட்டுக்கு வந்துடுறான். தேர்ந்தெடுத்தது யாருங்க? மனைவி, அம்மா தான் எடுத்தாங்க. இப்போ தேர்ந்தெடுத்த பிறகு இந்த அம்மா என்ன செய்வாங்கன்னு சொல்லி கேட்டால், எல்லா வீடுகளிலும் இருக்கக்கூடிய பிரச்சனை தான். அந்த பையன் அம்மா மேலே முகப்பத்தாக இருப்பானா இல்லை மனைவி மேலே முகப்பத்தாக இருப்பானா? யார் மேலே முகப்பத்தாக இருப்பார்? இத்தனை நாள் அம்மா மேலே தான் முகப்பத்தாக இருந்தார். இப்பயும் அம்மா மேலே தான் முகப்பத்தாக இருப்பார். யாரும் மனைவி மேலே முகப்பத்தாக பெருசாக இருக்க மாட்டாங்க. காரணம் அம்மாவுடைய முகப்பத் தான். ஏன்னா அவங்க தான் பெற்றாங்க, அவங்க தான் வளர்த்தாங்க. அது மட்டும் இல்லை, அவங்களுக்கு தான் கடமைகளை நம்ம நிறைவேற்றணும். எல்லாமே தாய் மேலே தான் முகப்பத்தாக இருப்பாங்க. இருந்தாலும் இந்த மனைவி வந்த உடனேயே தாய்க்கு ஒரு பயம் வந்துடும். என்ன பயம்னு சொல்லி கேட்டிங்கன்னா, அடடா என் பையன் என்னை விட்டு போட்டு போயிடுவானோ, இவன் மனைவிக்கு என்ன செய்கிறான், அதிகமாக முக்கியத்துவம் கொடுக்குறான் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ பிரச்சனைகள் ஆரம்பிச்சிடும். இப்போ என்ன ஆரம்பிங்க, பிரச்சனைகள் ஆரம்பிச்சிடும். அப்போ தாயுடைய முகப்பத் பரிசுத்தமானது தான். ஆனால் மனைவிங்க கூடிய ஒரு பெண் அந்த இடத்துல வந்த உடனேயே தன்னுடைய மகனுடைய பிரியம் தன்ட்ட குறைஞ்சிருமோங்கிற ஒரு அச்சத்தில், ஒரு சுயநலத்தில், ஒரு பயத்தில் தாயாக இருக்கக்கூடியவங்க பிரச்சனையை ஆரம்பிப்பாங்க. மனைவிட்ட பேசினா குத்தங்குவாங்க. மனைவிட்ட அதிகமாக இன்வால்வாக இருந்தால் என்ன செய்வாங்க, அதை ஒரு குறையாக பார்ப்பாங்க. அப்போ இதுதான் உதாரணம். இப்போ இது ஒரு இயற்கை முகப்பத். இப்போ நான் மனைவி மேலே முகப்பத்தாக இருக்கோம், எல்லாம் ரொம்ப பாசமாக இருக்கும். மனைவி நம்ம மேலே பாசமாக இருக்கிறாங்க, சந்தோஷமாக இருக்கிறாங்க. ஒரு மாதம் நீங்கள் சம்பளம் கொடுக்காமல் இருங்க. சம்பளம்னா என்னங்க, அவங்களுக்கு உண்டான ஒரு வசதி வாய்ப்பு செய்யாமல் இருந்தீங்க, பேசாமல் இருப்பாங்க. 2வது மாதம் எதுவும் கொடுக்கல, கவனிக்கலை. 3ஆம் மாதம் கொடுக்கலன்னா என்ன ஆகுங்க, சாயம் வெளுத்துரும். முகப்பத்துடைய சாயம் வெளுத்துரும். நான் அடிக்கடி ஒரு வார்த்தை சொல்வேன், 1000 அர்த்தங்கள் பொதிந்த வார்த்தை சாயம் வெளுத்தது அப்படிங்குவேன். அப்போ ஒரு சுயநலத்தின் காரணமாக ஏற்படக்கூடிய முகப்பத் தான் இயற்கை முகப்பத். இப்போ இந்த முகப்பத் இருக்குது, அது சுயநலத்தினால் ஏற்பட்டது, தற்காலிகமானது. இந்த உலகத்தில் இது வந்து ஒரு நிரந்தரமான முகப்பத் இல்லை. சரி, அல்லாஹ் மேலே, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மேலே வைக்கக்கூடிய முகப்பத் இருக்குதே, அது இயற்கையானது அல்ல. இயற்கையிலே அல்லாஹ் மேலே பிரியம்லாம் வரும்னு யாரும் எதிர்பார்க்க முடியாது. அப்படி வருங்களா? இயற்கையிலேயே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மேலே பிரியம் வரும்னு சொல்லி சொல்ல முடியாது. அதெல்லாம் செயற்கையாக ஏற்படுத்தினாதான் வரும். செயற்கையாக ஏற்படுத்தணும். இப்போ செயற்கையாக ஏற்படுத்துறது என்னன்னு சொல்லி கேட்டிங்கன்னா, அல்லாஹின் பண்புகளை உணர்ந்து, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பண்புகளை, குணங்களை உணர்ந்து, அவர்கள் நம்ம மேலே எவ்வளோ பிரியமாக இருந்தாங்க, அல்லாஹ் நம்ம மேலே எவ்வளோ பிரியமாக இருக்கிறான் அப்படிங்கிறத உணர்ந்து அல்லாஹின் மீதும் அல்லாஹுடைய ரசூலின் மீதும் வைக்கக்கூடிய முகப்பத் தான் செயற்கையான முகப்பத். இந்த முகப்பத் நிரந்தரமான முகப்பத்தாக இருக்கும். இந்த முகப்பத் தான் நமக்கு பலன் தரக்கூடிய முகப்பத்தாக இருக்கும். அதனால தான் சகோதரர்களே, பெரியோர்களே, அல்லாஹின் மீதும் அல்லாஹுடைய ரசூலின் மீதும் வரக்கூடிய முகப்பத் இருக்கின்றதே, அதற்கு முயற்சி தேவை, அதற்கு பயிற்சி தேவை, அதற்காக வேண்டி தியாகம் தேவை. இதெல்லாம் இருந்தால் தான் எங்கே முகப்பத் வரும்? அல்லாஹ் மேலேயும் முகப்பத் வரும், அல்லாஹுடைய ரசூல் மேலே முகப்பத் வரும். அதற்காகடி தான் இந்த மாதிரி நிகழ்ச்சிகள் எல்லாம். இப்போ நம்ம இங்கே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பற்றி உண்டான விஷயங்களை பற்றி பேசுவாங்க, நம்ம கேட்குறோம். ஜும்மா பயான்களை பேசுகிறாங்க, கேட்குறோம். அவங்களுடைய வரலாறுகளை படிக்கிறது,
நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க எப்படி வாழ்க்கையில் நடந்து கொண்டாங்க, அவங்க எவ்வளோ பெரிய அர்ப்பணிப்பு இந்த உம்மத்துக்காக செஞ்சாங்க, அவங்க நம்மள்ட்ட எவ்வளோ முஹப்பத்தாக இருந்தவங்க அப்படிங்கிறதெல்லாம் நாம் சிந்திச்சு படித்து தெரிஞ்சு அறிஞ்சு அவர்கள் மீது முஹப்பத் வைக்குவது தான் ஒரு செயற்கையான முஹப்பத். ஆனால் அதுதான் உறுதியான முஹப்பத். இயற்கையை காட்டிலும் இந்த செயற்கையான முஹப்பத் தான் உறுதியான முஹப்பத். அதுக்காண்டி தான் இந்த மாதிரி நிகழ்ச்சிகள்லாம் ஏற்பாடு செய்யப்பட்டு இருக்கின்றது. அல்லாஹுடைய கிருபையால் இப்பொழுது இந்த மீலாது விழா நிகழ்ச்சி நடைபெற்று கொண்டு இருக்கின்றது. தங்களிடத்தெல்லாம் ஒரு அன்பான வேண்டுகோள் என்னன்னு சொல்லி கேட்டால், இறுதி வரை இந்த நிகழ்ச்சியில் நம்ம கலந்து கொள்ளணும். இங்கே ஹஸ்ரத் அவங்க பேசக்கூடிய அந்த விஷயங்களை நாம் இறுதி வரை கேட்டு இங்கே துவா நடைபெறும் இன்ஷா அல்லாஹ். துவாவுக்கு பின்னால் வந்திருக்கக்கூடிய எல்லா மக்களுக்கும் உணவுடைய ஏற்பாடும் இருக்கின்றது இன்ஷா அல்லாஹ். அதனால் அதில் முழுமையாக கலந்து கொண்டு இந்த விழாவை சிறப்பித்து தரும்படி அன்புடன் கேட்டுக்கொள்கின்றேன். வாஹிர் தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. ஒரு அன்பான வேண்டுகோள் என்னென்னா, கொஞ்சம் முன்னாடி நெருங்கி வந்துடுங்க. இந்த இடத்துல இருந்து உட்காருங்க, வாங்க. மஜ்லிஸுடைய ஒரு சிறப்பு என்னன்னு சொல்லி கேட்டால், இங்கே வாங்க, இந்த இடத்துக்கு காலியாக இருக்குது பாருங்கள், இந்த இடத்துக்கு வாங்க. மஜ்லிஸுடைய சிறப்பு, எந்திரிச்சு வாங்க, அல்லாஹ் கபூல் செய்வான். எந்திரிச்சு வாங்க இன்ஷா அல்லாஹ். ஏன்னா மஜ்லிஸில் உட்காரக்கூடிய ஒரு சிறப்பு அம்சம் இருக்குது. மஜ்லிஸ் வந்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்தில் சஹாபாக்கள் உட்காந்துருப்பாங்க, அவங்க மேலே ஒரு போர்வையை போத்தனா அதை அப்படியே மூடிக்கொள்ளுங்குவாங்க. அதனால் அங்கொன்று இங்கொன்று உட்காராமல் மஜ்லிஸுடைய கண்ணியத்தை கவனத்தில் கொண்டு நெருங்கி வந்து உட்காரணும். முன்னாடி உட்காருங்க, முன்னாடி உட்காந்து கேட்கணும், அதை அமல் செய்யணுங்கிற நோக்கத்தில் கேட்கணும். அதனால் நெருங்கி வந்து உட்காருங்க, அல்லாஹ் கபூல் செய்வான். நாங்கள் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி. அல்ஹம்துலில்லாஹ். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய இந்த மீலாது விழாவிற்காக யார் யாரெல்லாம் உதவி செய்தார்களோ, ஏற்பாட்டாளர்கள், நபியின் மீது உண்டான பிரியத்தின் காரணமாக வந்திருக்கக்கூடிய நாம் அனைவரையும் ரப்புல் ஆலமீன் பொருந்திக் கொள்வானாக. அடுத்தபடியாக நம்முடைய சிறப்பு விருந்தினர் நாம் சிறப்புரைக்காக வேண்டி எதிர்பார்த்து கொண்டிருக்கிறோம். அந்த அடிப்படையில் திண்டுக்கலை சார்ந்த அல் ஃபயாலுல் உலூம் பெண்கள் அரபிக் கல்லூரியின் முதல்வர் மௌலானா மௌலவி காரி அல் ஹாஜ் ASM முஹம்மது ஹாரூன் தாவூதி ஹஸ்ரத் அவர்கள் சிறப்புரையாற்ற இருக்கிறார்கள். அவர்களை பற்றி சொல்ல வேண்டுமென்றால், ஏற்கனவே ஹாஜிகளுடைய விழிப்புணர்வு நிகழ்ச்சி அப்படிங்கிற அடிப்படையில் ஓரிரு ஆண்டுகளுக்கு முன்பாக நம்ம பசுபதிபாளையம் ரசூலியா மஸ்ஜிதில் ஒரு நிகழ்ச்சி வச்சுருந்தோம். ஹஸ்ரத்துடைய தோற்றம் பார்த்தோம் அப்படின்னா எளிமையாக இருக்குது, ஆனால் அவர்களுடைய வார்த்தை வலிமையானது. ஏன் அப்படின்னா அவங்களுடைய பயானை கேட்கும்போது அந்த இடத்துல போன ஓட்டம் அவங்க ஹரமை பற்றி சில விஷயங்களை சொன்னாங்க. அவங்க போகிறாங்க அப்படியே இறங்குறாங்க. எங்கே இறங்குறாங்க அப்படின்னா ஜம்சம் கிணத்துல கீழே இறங்கிட்டே இருக்காங்க. கடல் மட்டத்திலிருந்து இத்தனை அடி இறக்கத்தில் இருக்குது அப்படின்னு சொல்ல அவங்க கூடவே நாங்களும் சேர்ந்து போய்கிட்டே இருந்தோம். திரும்ப மேலே ஏறி வந்தாங்க, பாலைவனத்துக்கு வந்தாங்க, காபத்துல்லாவுடைய காட்சியை காட்டினாங்க, தவாஃப் செய்து காட்டினாங்க. இப்படி ஒவ்வொரு விஷயங்கள் அந்த இடத்துக்கே அப்படி கூட்டு போகக்கூடிய அளவுக்கு அல்லாஹு தஆலா அவர்களுக்கு நாவினுடைய வலிமையை ஏற்படுத்தி இருக்கிறான். அதனால் நீங்களும் கவனமாக நம்ம கவனிப்போமேயானால் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடனேயே போய் அந்த மஜ்லிஸில் இருந்ததை போன்ற ஒரு நிகழ்வு அல்லாஹு தஆலா ஏற்படுத்தி கொடுப்பான். அல்லாஹு தஆலா இந்த நிகழ்வை கபூல் செய்து கொள்வானாக. அவர்கள் இப்பொழுது சிறப்பு உரையாற்ற இருக்கிறார்கள். கண்டிப்பாக அந்த தாவத்தில் கலந்து கொள்ளுங்க. நிகழ்ச்சியினுடைய நன்றி உரைக்கு பிறகு தொழுகை என்ன செய்யும், இஷாவுடைய தொழுகை நடைபெறும். துவாவுக்கு பிறகு நன்றி உரைக்கு பிறகு என்ன செய்யும், இஷாவுடைய தொழுகை நடைபெறும். நன்றியுரை கூறுவதற்காக வேண்டி மௌலானா மௌலவி அல் ஹாஃபில்
முஹம்மது புன்யாமின் மஹ்தூமி ஹசரத் அவர்களை அன்புடன் அழைக்கின்றோம். நன்றியுரைக்கு பிறகு துவா நடைபெறும். துவாவில் எல்லாம் கலந்து கொள்ளுங்க. அல்லாஹ் நாம் அனைவரையும் பொருந்திக் கொள்வானாக. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹ்வுடைய பெரும் கிருபையின் காரணமாக விழா சிறப்பான முறையிலே நிறைவுக்கு வந்திருக்கின்றது. இன்று வெள்ளிக்கிழமை ஒர்க்கிங் டே, எல்லாருக்கும் வேலை நாட்கள் இருந்தாலும் நிர்வாகிகள், உலமா பெருமக்கள், ஜமாத்தார்கள் அனைவரும் வந்து கலந்திருக்கின்றார்கள். இன்னும் சிறப்பாக பேச்சாளர் அவர்கள் பல வேலைகளுக்கு அப்பால் இங்கே வந்து கலந்து அழகான முறையிலே சிறப்புரையாற்றி சென்றிருக்கின்றார்கள். அல்லாஹு தாலா எல்லோருக்கும் ஜஸாக்கல்லா ஹைரன் ஃபித்தாரின் ஈரோடு நன்மையை வாரி வழங்குவானா என்று துவா செய்தவனாக என் நன்றியை முடிக்கின்றேன். அஸ்ஸலாமு அலைக்கும். இப்பொழுது தலைவர் அவர்கள் துவா ஓதுவார்கள். ஹுசேன் பாய் வாங்க. ஹுசேன் பாய். விடுபட்ட நிர்வாகிகளுக்கு பொன்னாடை பொத்தப்படுது. விடுபட்ட ஹுசைன் பாய் வாங்க. யார் யார் இருக்காங்க? ஒரு வாங்கல்ல இருந்து 2 நிர்வாகிகள் வந்திருக்கிறத சொன்னாங்க. வாங்க 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 வாங்க. அவங்க பேர் என்ன? ஹசரத் அவர்கள். மௌலானா காந்தி கிராம் பள்ளியினுடைய நிர்வாகி பொறுப்பாளர் ஹுசைன் பாய் அவர்களுக்கு ஹசரத் அவர்கள் பொன்னாடை போத்துகிறார்கள். அல்லாஹு நாரே தக்பீர், நாரே தக்பீர். வாங்கல் பள்ளியினுடைய பொறுப்புதாரி அவர்களுக்கு ஹசரத் அவர்கள் பொன்னாடை போத்துகிறார்கள். நாரே தக்பீர், நாரே தக்பீர். வேறு யாரும் நிர்வாகிகள் விடுபட்டிருக்காங்களாங்க? அல்லாஹு தஆலா நாம் அனைவரையும் கபூல் செய்து கொள்வானாக. الحمد لله رب العالمين. اللهم صل على محمد وعلى آله سيدنا محمد وبارك وسلم عليه. اللهم صل على محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. اللهم أنت السلام ومنك السلام وإليك يرجع السلام. تبارك ربنا يا ذا الجلال والإكرام. لا إله إلا الله الحليم الكريم. سبحان الله رب العرش العظيم. نسألك موجبات رحمتك وعزائم مغفرتك من كل بر وسلامة من كل إثم. لا تدع لنا ذنبا إلا غفرته ولا هما إلا فرجته ولا حاجة هي لك رضا لا قضيتها يا أرحم الراحمين. اللهم يا أول الأولين يا آخر الآخرين يا ذا القوة المتين يا راحم المساكين يا أرحم الراحمين. اللهم اهدنا فيمن هديت وعافنا فيمن عافيت وتولنا فيمن توليت وبارك لنا فيما أعطيت وقنا شر ما قضيت فإنك تقضي ولا يقضى عليك وإنه لا يذل من واليت ولا يعز من آديت. تبارك ربنا وتعاليت ونستغفرك ونتوب إليك. اللهم اغفر لنا ولوالدينا ولأستاذنا ولجميع المؤمنين والمؤمنات والمسلمين والمسلمات الأحياء منهم والأموات إنك مجيب الدعوات يا قاضي الحاجات. ربنا آتنا في الدنيا حسنة وفي الآخرة حسنة وقنا عذاب النار. ربنا لا تؤاخذنا إن نسينا أو أخطأنا
ربنا ولا تحمل علينا إصرا كما حملته على الذين من قبلنا ربنا ولا تحملنا ما لا طاقة لنا به واعف عنا واغفر لنا وارحمنا أنت مولانا فانصرنا على القوم الكافرين فانصرنا على القوم الكافرين فانصرنا على القوم الكافرين யா அல்லாஹ் எங்களுடைய பாவங்களை மன்னித்திருவாயாக. யா அல்லாஹ் எங்களுடைய பெற்றோர் மாடை பிள்ளைகளை மன்னித்திருவாயாக. யா அல்லாஹ் எங்கள் உஸ்தாத் மாடை பிள்ளைகளை மன்னித்திருவாயாக. யா அல்லாஹ் எங்கள் மணி மக்களுடைய பிள்ளைகளை மன்னித்திருவாயாக. எங்கள் பெற்றோர் மாடை பிள்ளைகளை மன்னித்திருவாயாக. உங்களுடைய உற்றார் ஒருவருடைய பிள்ளைகளை மன்னித்திருவாயாக. ஹயாத்தா இருப்பவர்கள் மத்தாவுடைய பாவங்களை மன்னித்திருவாயாக. யா அல்லாஹ் நாங்கள் பாவங்கள் செய்த பாவிகளாக இருக்கிறோம் ரஹ்மானே. யா அல்லாஹ் எங்களுடைய பாவங்களை மன்னிப்பதனால அவனுக்கு எந்த விதமான நஷ்டம் வந்துவிட போவதில்லை ரஹ்மானே. யா அல்லாஹ் எங்களுடைய பாவங்களின் காரணமாக எங்களை சோதித்து விடாது ரஹ்மானே. எல்லாம் எங்களை தண்டித்து விடாது ரஹ்மானே. எந்த வகையிலும் எங்களை தண்டித்து விடாது ரஹ்மானே. எங்களுடைய பாவங்களை நீ மன்னித்து விடு ரஹ்மானே. நீ கஃபூரு ரஹீமாக இருந்து கொண்டிருக்கின்றார் ரஹ்மானே. எங்களுடைய பாவங்களை மன்னிப்பதனாலே உனக்கு எந்த விதமான நஷ்டம் வந்துவிட போவதில்லை ரப்பே. நீ மன்னிக்காவிட்டால் நாங்கள் நஷ்டவாளி ஆகிடுவோம் ரஹ்மானே. நாங்கள் குற்றவாளி ஆகிடுவோம் ரஹ்மானே. அல்லாஹ் எங்களுடைய பாவங்களை மன்னித்துடுவாயாக. அல்லாஹ் எங்களுடைய மனைவி பிள்ளைகளை மன்னித்துடுவாயாக. உலகத்தில் வாழக்கூடிய அனைத்து மூமினான முஸ்லிமான ஒரு ஆண் பெண் அனைவருடைய பிள்ளையை மன்னித்துடுவாயாக. ஹயாத்தா இருப்பவர்கள் மொத்தம் பாவங்களை மன்னித்துடுவாயாக. எல்லா காசா மக்களுடைய யாரெல்லாம் அவருடைய பாவங்களை மன்னித்துடுவாயாக. யாரெல்லாம் அவள் மீது நீ கிருபை செய்வாயாக. அவருடைய பசியை போக்குவாயாக. யாரெல்லாம் அவளுக்கு உணவை கொடுப்பாயாக. தாகத்தை போக்குவாயாக. தண்ணீரை கொடுப்பாயாக. வாழ்வாதாரத்தை நிம்மதியோடு வாழ்க்கை கழிப்பதற்கு உதவி செய்வாயாக. அவருடைய இடத்தை அவளுக்கு மீண்டும் சொந்தமாக ஆக்கி கொடுப்பாயாக. யாரெல்லாம் எதிரில் நீ அழித்து விடுவாயாக. யாரெல்லாம் எதிரிகளை அழித்து விடுவாயாக. யாரெல்லாம் இந்த மக்களுக்கு நீ உதவி செய்வாயாக. எல்லாம் எல்லா மக்களுக்கும் என்னென்ன தேவைகள் இருந்து கொண்டிருக்கின்றதோ அந்த தேவை நீக்கி வைப்பாயாக. நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எந்த 7 விதமான மரணத்தை விட்டு உன்னிடத்தில் பாதுகாப்பு தின்னார்களோ அந்த மரணங்களை விட்டு எங்களை நீ பாதுகாத்து விடுவாயாக. திடீர் மரணங்களை விட்டு எங்களை பாதுகாத்து விடு யாரெல்லாம். எங்களில் யாரெல்லாம் எந்தெந்த முறையில் யாரெல்லாம் நோய்வாய்ப்பட்டு இருக்கின்றார்களோ அவருடைய நோயை ஷிஃபாவாக்கி கொடியால்லா. அவளுக்கு பரிபூர்ண ஷிஃபாவை கொடுப்பாயாக. பரிபூர்ண ராகத்தை கொடுப்பாயாக. உடல் ஆரோக்கியத்தை கொடுப்பாயாக. நீண்ட ஆயுளை கொடுப்பாயாக. வாழ்கின்ற பொழுது ஈமானோடு வாழ்ந்து ஈமானோடு மறைக்கூடிய பாக்கியத்தை கொடுப்பாயாக. அதெல்லாம் எங்களுக்கு ஹஜ்ஜு செய்யக்கூடிய பாக்கியத்தை கொடுப்பாயாக. அடிக்கடி உம்ரா செய்யக்கூடிய பாக்கியத்தை கொடுப்பாயாக. மௌத்துக்கு முன்னால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை ஜியாரத் செய்யக்கூடிய பாக்கியத்தை கொடுப்பாயாக. இந்த காபத்துல்லாவை தரிசனம் செய்யக்கூடிய பாக்கியத்தை கொடுப்பாயாக. அல்லாஹ் எங்களுடைய கஷ்டங்களை நீக்கி வைப்பாயாக. எங்களுடைய கடன்களை அடைப்பதற்கு உதவி செய்வாயாக. கடன் இல்லாத மௌத்தை கொடுப்பாயாக. யாரெல்லாம் இன்னும் சிரமத்தில் இருக்கின்றாலும் சிரமத்தை நீக்கி வைப்பாயாக. யாரெல்லாம் ஃபைனான்ஸ் வாங்காத வாழ்க்கையை கொடுப்பாயாக. யாரெல்லாம் வட்டிக்கு வாங்காமல் வாழக்கூடிய பாக்கியத்தை கொடுப்பாயாக. உள்ளதை கொண்டு போதுமாக்கி கனாத்துடைய வாழ்க்கையை மேற்கொள்வதற்கு நீ உதவி செய்வாயாக. உங்களுடைய சம்பளத்தில் பறக்கச் செய்வாயாக. ஒரு வியாபாரத்திலே பறக்கச் செய்வாயாக. தொழில் துறைகளில் பறக்கச் செய்வாயாக. நல்லா இந்த விழாவுக்காக வேண்டி யாரெல்லாம் உதவி செய்தார்களோ அவர்களை கபூல் செய்து கொள்வாயாக. அவருடைய வியாபாரங்களிலே தொழில் துறைகளிலே யாரெல்லாம் நீ பறக்கச் செய்வாயாக. குடும்பத்திலே ஒற்றுமை கொடுப்பாயாக. அனைவருக்கும் கைகால சலாமத்தி உடல் ஆஃபியத்தியம் உடல் ராகத்தையும் கொடுப்பாயாக. அதனால் அந்த கூட்டத்துக்கு வந்திருக்கக்கூடிய அனைவரும் நீ கபூல் செய்து கொள்வாயாக. அனைவருடைய தேவையை நிறைவேற்றி வைப்பாயாக. அல்லாஹ் எங்களுடைய சின்னப்படி சீக்கிரமாக கட்டி முடிப்பதற்கு உதவி செய்வாயாக. அதற்கு உதவி செய்த அனைத்து மக்களும் நீ கபூல் செய்து கொள்வாயாக. அல்லாஹ் உதவி செய்த அனைத்து மக்களுக்கும் அனைத்து விதமான தேவைகளையும் நீ பூர்த்தியாக்கி கொடுப்பாயாக. அல்லாஹ் எங்களுடைய தேவையை நீ பூர்த்தியாக்கி கொடுப்பாயாக. வாழ்கின்ற பொழுது ஈமானோடு வாழ்ந்து மனைக்கூடிய நேரத்தில் ஈமானோடு மனைக்கூடிய பாக்கியத்தை கொடுப்பாயாக. மனத்துடைய சமயத்திலே கலிமாவை யாவப்படுத்துவாயாக. கலிமா சொல்வதற்கு நாவை லேசாக ஆக்கி கொடுப்பாயாக. சக்கராத்துடைய கஷ்டத்தை லேசாகி வைப்பாயாக. யா அல்லாஹ் கலிமா முடிந்த நிலையில் எங்கள் ரூஹை பிரிவதற்கு உதவி செய்வாயாக. உனக்கு பிரியமான முறையிலே யா அல்லாஹ் எங்கள் ரூஹை நீ வாங்கிக் கொள்வாயாக. உன்னுடைய அன்பை பெற்றவர்களாக இந்த உலகத்தை விட்டு பிரியக்கூடிய பாக்கியத்தை கொடுப்பாயாக. யா அல்லாஹ் கபருடைய வாழ்க்கையை லேசான ஆக்கி வைப்பாயாக. கபருடைய கேள்விக்கு லேசாக ஆக்கி வைப்பாயாக. கபருடைய வேதனைகளிலிருந்து எங்களை பாதுகாத்துவாயாக. எங்களை விட்டும் யாரெல்லாம் முந்தி சென்று விட்டார்களோ அவருடைய கபறுகளையும் சொர்க்கத்தின் பூங்காவன் ஆக்கி வைப்பாயாக. அவருடைய கபறுகளை யா அல்லாஹ் விசாலமாக்கி வைப்பாயாக. அவர்களை கபருடைய அதாபிலிருந்து அவர்களை பாதுகாத்துவாயாக. மாஷர் மைதானத்திலே ஆமா பட்டோடைய வலதுகளை வரக்கூடிய பாக்கியத்தை எங்களுக்கு தந்து விடுவாயாக.
கேள்வி கணக்கில்லாமல் சொர்க்கத்துக்கு செல்லக்கூடிய நன்மக்கள் கூட்டத்தில் எங்களை சேர்த்துடுவாயாக. சிராத்தல் முஸ்தகிம் பாலத்தை மின்னல் வேகத்தில் கிடக்கூடிய அந்த நல்ல கூட்டத்தில் எங்கள் அனைவரையும் சேர்த்துவிடுவாயாக. யா அல்லாஹ், உயர்ந்த சொர்க்கமான ஜன்னத்துல் ஃபிர்தௌஸை எங்கள் அனைவருக்கும் தந்துடுவாயாக. யா அல்லாஹ், மறுமையில் உன்னுடைய லிகாவை யா அல்லாஹ் அவனை சந்திக்கக்கூடிய பாக்கியத்தை லிகாவை எங்களுக்கு தந்தருவாயாக. யா அல்லாஹ், பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எந்த நலவான ஹைரான விஷயங்கள் எல்லாம் உணத்தில் கேட்டிருக்கின்றார்களோ அதை எங்களுக்கும் தந்துடுவாயாக. பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தீமையான ஷர்ரான விஷயத்தை விட்டும் பாதுகாப்பு தேடினார்களோ அதை விட்டும் எங்களை நீ அணுகி பாதுகாத்துவாயாக. மௌத்து வரைக்கும் எங்கள் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மீது அதிகமான முறையில் செலவாத் சொல்லக்கூடிய பாக்கியத்தை கொடுப்பாயாக. அதிகமான முறையில் செலவாத் சொல்லக்கூடிய பாக்கியத்தை கொடுப்பாயாக. செலவாத் சொன்ன நிலவில் எங்கள் ஊகு பெறுவதற்கு உதவி செய்வாயாக. உங்கள் வாழ்க்கையிலே குர்ஆன் செய்தி அதிகமாக ஓதக்கூடிய பாக்கியத்தை கொடுப்பாயாக. நல்ல அமல்களை அதிகமாக செய்யக்கூடிய பாக்கியத்தை கொடுப்பாயாக. ஷைத்தானுடைய தீங்கில் எங்களை பாதுகாப்பாயாக. நப்சுடைய தீங்கில் எங்களை பாதுகாப்பாயாக. அந்த துஆவை ஒரு பெரும் கருணையினால் ஏற்றுக்கொள்வாயாக. எல்லா விதமான ஆபத்துகளிலிருந்தும் முசீபத்திலிருந்தும் எங்களை அணுகி பாதுகாத்துடுவாயாக. இந்த குடும்பத்தார்களை பாதுகாத்துடுவாயாக. ربنا تقبل منا انك انت السميع العليم وتب علينا انك انت التواب الرحيم. ربنا آتنا في الدنيا حسنه وفي الاخره حسنه وقنا عذاب النار. وصلى الله تعالى وسلم على خير خلقه سيدنا محمد وعلى اله وصحبه اجمعين. سبحان ربك رب العزه عما يصفون وسلام على المرسلين والحمد لله رب العالمين. صلى الله على محمد صلى الله عليه وسلم صلى الله على محمد صلى الله عليه وسلم صلى الله عليه وسلم. சார் 8:45 தொழுகை நடைபெறும். 8:45 தொழுகை நடைபெறும். தொழுகைக்கு பின்னால் உணவு ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. அனைவரும் உணவு அறிந்துவிட்டு செல்லும்படி உணவகத்தில் அன்போடு கேட்டுக்கொள்ளப்படுகிறார்கள். சுப்ஹானல்லாஹி வ பிஹம்திஹி சுப்ஹானக்கல்லாஹும்ம வ பிஹம்திக